பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாடா, டென்ஷன் ஆகாத. டேய் அவ எங்கேயாவது போயிருக்கான்றத பத்தி இல்லடா, போகும்போது சொல்லிட்டு போறதுக்கு என்னன்னு தான் கேட்டேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? டேய் டேய் அப்படி இல்லடா, என் கூட காலில் பேசுறது தான் ப்ராப்ளம். ஏன் ஒரு மெசேஜ் பண்றதுக்கு இல்லடா அவளுக்கு? அப்படின்னா பிடிவாதம். கூலா இரு விஸ்வா. எப்படிடா கூலா இருக்க சொல்ற? அவளை காலையில இருந்து காணோம். இப்ப எனக்கு உள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாலா வரடா. என்னன்னா உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யாருக்கிட்டயும் சொல்லாம இஷ்டத்துக்கு நீ கிளம்பி போயிருவியா? எப்பவும் உன் சைடுல மட்டும் தான் யோசிப்பியா? ஏன் உங்களுக்கு நாங்களா மனுஷங்களா தெரியல? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு காலையில இருந்து எவ்வளவு டென்ஷன்ல இருக்க தெரியுமா நானு? ச்சே, உன்கிட்ட சொல்றதும் அந்த செவுத்துக்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான். என்ன இவன் நமக்காக இவ்வளவு செய்யறானே, இவனுக்காக கொஞ்சமாச்சும் நம்ம பிடிவாத்தை விட்டு கொடுப்போம். அதெல்லாம் இல்ல, எப்பவோ நடந்த ஒரு சின்ன சண்டையை வச்சு தினமும் சாகடிக்கிற. உன்கிட்ட சொல்லக்கூடாது, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற என்ன. பாத்தியா பாத்தியா, இப்ப கூட நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தையாச்சும் பேசுறியா நீ? ஆமா, உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பு? நீ அடிச்சாலும் வாங்குறானே, அதுக்காகவா? சரி, இனிமே நானும் உன்கிட்ட பேச மாட்டேன், பாத்துக்க. அப்பதான் ஏன் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். பாக்கலாம், உங்க அப்பாவே வந்து சொன்னாலும் நான் பேச மாட்டேன். அப்புறம் மாப்பிள்ள, சுந்தரி ஆஃபீஸுக்கு வந்துட்டாளா? வந்துட்டா அங்கிள். அது வந்து அவள் ஃபோன் ப்ராப்ளம் ஆனதுனால சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொன்னா, அதான் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாலா உங்க வீட்டுக்கு தான் வந்தாளா அங்கிள்? ஆமாம் மாப்பிள்ள. எதுக்கு அங்கிள்? பாலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து என் சர்ஜரிக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு செக் கொடுத்துட்டு போனான். அம்மா, பாலா, அம்மா, அம்மா, என்னடி இந்த சடன் சர்ப்ரைஸ்? ஏன் என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. மாப்பிள்ள எங்க? விஸ்வா நேத்து நைட்டு லேட்டா ஒர்க் முடிச்சிட்டு தான் படுத்தாரு. அப்படியா? காலையில அவரை டிஸ்டர்ப் பண்ண தோணலம்மா, அதான் நானே வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண. மாப்பிள்ளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா. இப்ப என்ன நீங்க என்ன இப்ப போயிட்டு என் புருஷன் கூட வான்னு சொல்றீங்களா? அப்படி இல்லடி பைத்தியம், நீ தனியா வந்திருக்கியேந்தா. இந்தாங்க, இத கொடுத்துட்டு போகதான் வந்தேன். என்னடி இது? பாருமா. அப்பா நீங்களும் பாருங்க. இவ்ளோ பணம் உனக்கு எது? நீங்க தானே சொன்னீங்க அப்பா சர்ஜரிக்காக வீட்டை விக்கணும்னு. இனிமே அதுக்கு அவசியம் இல்ல. இந்த பால திருப்புர சுந்தரி ஹோம் மேக்கரோட சேர்ந்து இப்ப ஒர்க்கிங் உமன் கூட லோன் வாங்கியிருக்கேமா. இனி ஹாப்பியா மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்ணிடுவேன். ஓய், இனி எப்பவும் வீடு போனா போகட்டும்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஆசையா கட்டின வீடுமா இது, நான் சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா தங்கம். நான் உங்களோட பொண்ணுப்பா, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அம்மா ஹாப்பியா? ரொம்ப பசிக்குதுமா. 2 நிமிஷத்துல ரெடி பண்றேன்.
கொஞ்சமா ஊட்டி விடுமா. சரி சரி சாப்பிடு. இப்ப சொல்லு, உன்னோட டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சதா? ஆ? எதுக்குமா? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெடி ஆகும்போது என்கிட்ட கேட்டியே, அது எல்லாத்துக்கும். ஆல்மோஸ்ட் கிடைச்சிச்சுமா. பரவாயில்லையே, மருதாணி நல்லா செவக்கலனாலும் நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான் போல இருக்கு. விஸ்வா என்ன எப்பவும் அப்படி இரு இப்படி இருன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே இல்லம்மா. அப்பா சொன்ன மாதிரிதான் அவரு நானா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. நிஜத்தை சொல்லணும்னா விஸ்வா என்னோட கம்ஃபர்ட்காக அவரோட கம்ஃபர்ட் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. He's such a beautiful soul மா. வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பாட்டி தான் உன்ன மாதிரியே கொஞ்சம் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய் சாரி. பெரியவங்க எப்பவுமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு அனுசரிக்கணும். இப்போதைக்கு என்னோட ஹஸ்பண்ட் உன்னோட ஹஸ்பண்டை விட நல்லாவே பாத்துக்கிறாரு. அடேங்க அப்பா, ஏன் புருஷனை விட நல்லா பாத்துக்கிறாரா? பின்ன பாலா அப்படி செட் பண்ணிடுவா. பாரு பாலா, நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறாங்கன்னு அவங்கள பத்தி யோசிக்காம கிராண்டடா எடுத்துக்காத. அது நல்லதில்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எந்த ரப்பர் பேண்டா இருந்தாலும் இழுக்க இழுக்க அறுந்துரும். என்ன, நான் சொல்றது புரியுதா? இந்த சாப்பிடு. போதும் எனக்கு. இந்த தண்ணி குடி. சுத்தி போடுறாரு. குடு. அப்பா, என்னோட போன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். கொஞ்சம் மைண்ட் ஸ்பேஸ் வரைக்கும் ஆட்டோ புக் பண்ணுங்களேன். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா, கூடி சீக்கிரம் அவர்கிட்ட பேசிருமா. கண்டிப்பா பேசுறேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. சுந்தரி உங்க கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், சுந்தரி உங்ககிட்ட பேசுறதா சொன்னா. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. ஓ அப்படியா? பேசுறதுக்காக வந்தா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். வச்சிடறேன். மாப்பிள்ள சொல்லுங்க. நாளான்னைக்கு காலையில ஆடி மாசம் ஆரம்பமாகுது. அதனால அதுக்கு முன்னாடியே அவளை கொண்டு வந்து இங்க வீட்டில் விட்டுருங்க. ஓ, நாளான்னைக்கா அங்கிள்? ஆமா மாப்பிள்ள. சரிங்க அங்கிள், சரி. டே விஸ்வா, வழக்கம் போல சொதப்பிட்டியாடா. நீ ஒரு பைத்தியக்காரன்டா. என்னத்த? ஹாய். ஹே ஹாய். என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை மார்னிங் நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல. இருந்தாலும் விஸ்வா இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஹி இஸ் பேசிக்லி லைக் தட் ஒன்லி. அண்ட் விஸ்வாக்கு நான் நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி கூலாக இருக்கலாமேடான்னு. கேட்டா தானே. ஆக்சுவலாக மார்னிங் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஐ ஃபெல்ட் ரியலி பேட் அண்ட் ஐ நோ ஹவ் யூ ஆர் ஃபீலிங். அப்படியா? சரி சொல்லு. How do you know? என்ன? அதான் சொன்னியே, you know how I feel னு. How do you know? அதாவது நார்மலாக தான். நார்மலா தான். உன்னால என்னோட ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன விஸ்வாவோட வைஃபா? அது ஜென்ரலா. இங்க பாரு கல்யாண், கடைசியா சொல்றேன், விஸ்வா இஸ் மை ஹஸ்பண்ட். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 1000 இருக்கும். எண்ட் ஆஃப் த டே அது எங்களோட தலைவலி. இட் வில் பி பெட்டர் இஃப் யூ டோன்ட் இன்டர்ஃபியர். அண்ட் enough of your concern crap. And listen, இதுக்கப்புறம் நீ என் புருஷனை பத்தி என்கிட்ட நெகட்டிவா ஏதாவது பேச முயற்சி பண்ண, அப்புறம் நீ என்னோட இன்னொரு பக்கத்தை பாப்ப.
அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீ அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். இதுதானே நடந்துச்சு. மடையா, எல்லாத்தையும் இப்படி கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்க. பேசுறதுக்காக கிட்ட வந்த பொண்ணு போய் இப்படி விரட்டி விட்டுருக்கேடா. டேய் அப்படி சொல்லாதடா. அவ ஆடி மாசம் வீட்டுக்கு போக போறான்னு சொல்றதே ஒரு மாதிரி இருக்கு. இலை சுட்டதுக்கு அப்புறம் கையை பிடிச்சின புண்ணியம். அது கை சுட்டதும் இலைய பிடிக்கிறதுடா. எதிர்த்து பேசாதடா, இதனாலதான் உன் லைஃப் நாசமா போகுது. எப்பவுமே நான் சிங்க்லே இருக்க. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? பெரிய வாத்தியார் மாதிரி என்ன கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க? வர்ற கோவத்துக்கு உன்னை செவிலே உன்னை வைக்கலாம் போல இருக்குடா. டேய் இப்ப என்னடா பண்றது? எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என்ன கேக்குற? நடக்கிறது நடக்கட்டும். கிருஷ்ணா, அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றது? எப்படி? நாளைக்கு காலையில அவ வீட்டுக்கு போயிருவா. ஆபீஸ்ல பேசலான்னு பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டாலே. இப்ப எப்படி பேசுறது? ஒண்ணும் புரியலையே. என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்க? உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது பாட்டி. விடுங்க. ஏதாவது சொன்னா தானடா புரியும். என்னன்னு சொல்லு. அவங்க நம்ம பேச்சே கேட்கலனா? கைய கால கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லு. எல்லாத்தையும் பாத்துக்கலாம். பாட்டி, இவனுக்கு எல்லாம் அவங்க தாத்தா புத்தி தான். பாலா என் பொண்டாட்டி. அடப்பாவி. பாலா 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 ப்ளீஸ் பாலா, தப்பு நடந்துருச்சு. என் வாழ்க்கையில எல்லாமே எப்படிதான், கை கெட்டினது வாய் கேட்டாது. இங்க பாரு, என்கிட்ட பேசு பாலா. நீ அமைதியா இருக்கிறதுனால தாங்க முடியலடி. வேணும்னா 2 அடி அடிச்சுக்கோ. அதை விட்டுட்டு இந்த மௌன ரக வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதடி. நீங்க இருக்க போது இன்னைக்கு ஒரு ராத்திரி தான். நாளையில இருந்து உன்னை பார்க்காம உங்ககிட்ட பேசாம என்னால ஒண்ணுமே முடியாது. ப்ளீஸ்ரி ப்ளீஸ்ரி என் கூட பேசுடி. வேணா உன் காலை நான் விழட்டுமா? ஆனா என் கூட பேசு சுந்தரி. என் பொண்டாட்டி என் கூட பேசிட்டா. பாட்டி, என் பொண்டாட்டி என் கூட பேசிட்டா. ஐயோ, என் கூட பேசிட்டாலே. என் கூட பேசிட்டா. நீ என் கூட பேசினா இவ்வளவு சுகமா இருக்கும்னு எனக்கு இப்போதாண்டி புரியுது. அப்படியா? ஏண்டி இத்தனை நாள் என் கூட பேசாம நான் அழ வச்சுட்டே இருந்தா? நீயே சொல்ல. நானும் உன்கிட்ட என்னோட எக்ஸ பத்தி மறைச்ச, என் எக்ஸ் மேல உள்ள கோவத்தால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆனா உன் அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. விஸ்வா,
எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல விஸ்வா. ஆனா ஏன் இவ்ளோ டைம் ஆச்சுன்னு தெரியுமா? எனக்கு முழுசா நீ வேணும்னு தோணுச்சுடா. தப்பா சொல்லு. உன் எக்ஸ் மேல இருந்த எமோஷன் என் மேல ஃபீலிங்ஸை டிசைட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம். சுந்தரி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரை ஒன்று சொன்னாங்க. நம்ம லைஃப்ல எல்லாமே நமக்கு சாதகமா நடக்காது, ஆனா நடந்ததை எல்லாத்தையும் நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும். நான் எதையும் மாத்திக்காம நடந்த என் தேவதடா நீ. நான் வேணா உன்னை மத்தவங்க மாதிரி அதிகமா லவ் பண்ணாம இருக்கலாம். உங்க அப்பா அம்மா தம்பியை நான் நல்லா பாத்துக்க முடியாம கூட போலாம். ஏன் நீ எழுதின அந்த ட்ரீம் ஹஸ்பண்ட் லிஸ்ட்ல நான் ஃபிட் ஆகாம கூட போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும். நம்ம லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் உன் கையை பிடிச்சு உன் பக்கத்திலே இருந்த அப்போ நீயா இருக்கிறபடி பாத்துக்குவ. நிஜமா. பிகாஸ் ஐ வாண்டட் டு see that best life. நம்மளோட கடைசி மூச்சு இருக்கிற வரை. நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு விஸ்வா. I'm really sorry and thank you. ஐ எம் சாரி. நான் தான் காலையில கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். பட் தேங்க்யூ. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. அப்படின்னா உனக்கு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் பிடிச்சிருக்கா? வேண்டாம் தாயே, திரும்ப என்னால முடியாது. சரி. ம். எந்த பொண்ணா இருந்தாலும் எக்ஸாக்ட்டா அவ நினைக்கிற குவாலிட்டிஸோட எந்த பையனும் அவளுக்கு கிடைக்க மாட்டான். கிடைச்சாலும் சூழ்நிலை அதை மாத்திக்கிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் எதிரில இருக்கவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறத விட்டுட்டு அவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பப்ப அவங்களுக்காக சின்ன சின்ன காம்ப்ரமைஸ்லாம் பண்ணும்போது லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களை இந்த டைரி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்படி டைரி கிட்டயும் பொருட்கள் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காம ஒரு தடவை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டா மனசு இன்னும் கூட லைட்டா மாறிடும். அத விஸ்வா தான் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினது. பாலா ஒன்னும் தப்பு பண்ணலையே பாட்டி. வேலைக்கு தானே போறா. யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாம தான் சொந்த கால நிக்கணும்னு பாக்குறா. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த சுச்சுவேஷன்ல கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். நம்ம வேற கம்பெனில ட்ரை பண்ணலாம். சிம்பிள். Thank you விஸ்வா. Goodbye diary. With lots of love. பால திருபுர சுந்தரி, wife of விஸ்வா. எனக்கு ஹஸ்பண்ட் ஆகணும்னா அது விஸ்வா மாதிரி இருக்கணும். இல்ல எனக்கு ஹஸ்பண்ட் ஆகணும்னா அது விஸ்வாவா தான் இருக்கணும். டேய் விஸ்வா, ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சுடா. பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். பாலாவை நாளைக்கு அனுப்பலாம் பாட்டி. டேய் என்னடா சொல்ற? டேய் தப்புடா, கதவை தர.